அண்மையில் பாரிஸ் விளையாட்டுகளுக்கு முன்னதாக ராக்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் டாப்ஸ் இன் முதன்மை குழுவில் மீண்டும் சேர்க்கப்பட்டவர் தீபிகா குமாரி. அண்மையில் பாரிஸ் விளையாட்டுகளுக்கு முன்னதாக ராக்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் டாப்ஸ் இன் முதன்மை குழுவில் மீண்டும் சேர்க்கப்பட்டவர் தீபிகா குமாரி. சமீபத்தில் புவிசார் குறியீடு கொண்ட தயாரிப்புகளின் தாக்க மதிப்பீடு குறித்த ஆய்வுக்கு அனுமதியளித்துள்ள அமைப்பு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு. சமீபத்தில் புவிசார் குறியீடு கொண்ட தயாரிப்புகளின் தாக்க மதிப்பீடு குறித்த ஆய்வுக்கு அனுமதி அளித்துள்ள அமைப்பு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு. K218B என்றால் என்ன? புறக்கோள். K218B புறக்கோள். அண்மையில் பொது நிறுவனங்கள் துறையால் நவரத்னா தகுதி வழங்கப்பட்ட அமைப்பு இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை IREDA. அண்மையில் பொது நிறுவனங்கள் துறையால் நவரத்னா தகுதி வழங்கப்பட்ட அமைப்பு இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை IREDA. நிதி புலனாய்வு பிரிவு என்பது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒரு சிறப்பு நிறுவனமாகும்? நிதி அமைச்சகம். நிதி புலனாய்வு பிரிவு என்பது நிதி அமைச்சகத்தின் கீழ் வரும் ஒரு சிறப்பு நிறுவனமாகும். தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக் குழுவின் NCAER கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதம் என்னவாக இருக்கும்? 7%. தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக் குழுவின் NCAER கூற்றுப்படி 2024-25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதம் 7% இருக்கும். அண்மையில் இந்திய விண்வெளி சூழ்நிலை மதிப்பீட்டு அறிக்கை ISSAR 2023 வெளியிட்ட அமைப்பு ISRO. அண்மையில் இந்திய விண்வெளி சூழ்நிலை மதிப்பீட்டு அறிக்கை ISSAR 2023 வெளியிட்ட அமைப்பு ISRO. சமீபத்தில் வீடு சார்ந்த பணவீக்க எதிர்பார்ப்பு குறித்த ஆய்வு மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை குறித்த ஆய்வு ஆகியவற்றை வெளியிட்ட அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி. சமீபத்தில் வீடு சார்ந்த பணவீக்க எதிர்பார்ப்பு குறித்த ஆய்வு மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை குறித்த ஆய்வு ஆகியவற்றை வெளியிட்ட அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி. முக்கியமான கனிமங்கள் பற்றிய அறிவு பகிர்வுக்காக சக்தி நிலையான எரிசக்தி அறக்கட்டளையுடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட மத்திய அமைச்சகம் சுரங்க அமைச்சகம். முக்கியமான கனிமங்கள் பற்றிய அறிவு பகிர்வுக்காக சக்தி நிலையான எரிசக்தி அறக்கட்டளையுடன் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட மத்திய அமைச்சகம் சுரங்க அமைச்சகம். ஸ்மார்ட் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு DRDO. ஸ்மார்ட் அமைப்பை உருவாக்கிய அமைப்பு DRDO. ஸ்மார்ட் என்பதன் ஆங்கில விரிவாக்கம் சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ. ஸ்மார்ட் என்பதன் ஆங்கில விரிவாக்கம் சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ. 2024 பன்னாட்டு தொழிலாளர் நாளுக்கான கருப்பொருள் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் எ சேஞ்சிங் கிளைமேட். 2024 பன்னாட்டு தொழிலாளர் நாளுக்கான கருப்பொருள் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் எ சேஞ்சிங் கிளைமேட். அண்மையில் 2024 உலக பத்திரிகை அறக்கட்டளையின் நிழற்பட விருதை வென்றவர் முகமது சலேம். அண்மையில் 2024 உலக பத்திரிகை அறக்கட்டளையின் நிழற்பட விருதை வென்றவர் முகமது சலேம். சமீபத்தில் இந்திய விண்வெளி சங்கத்தின் ASI மதிப்புமிக்க ஆரியப்பட்டா விருதை பெற்றவர் பவுலூரி சுப்பாராவ். சமீபத்தில் இந்திய விண்வெளி சங்கத்தின் ASI மதிப்புமிக்க ஆரியப்பட்டா விருதை பெற்றவர் பவுலூரி சுப்பாராவ். அண்மையில் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் நைமா கதூன். அண்மையில் அலிகார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் நைமா கதூன். சமீபத்தில் காலஞ்சென்ற பீட்டர் ஹிக்ஸ் என்பவர் தனது எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு பெற்றார்? கடவுள் துகளை கண்டுபிடித்ததற்காக. சமீபத்தில் காலஞ்சென்ற பீட்டர் ஹிக்ஸ் என்பவர் கடவுள் துகளை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்றார். 2025 BWF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை இந்தியா எந்த நகரத்தில் நடத்த உள்ளது? கவுஹாத்தி. 2025 BWF உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்பை இந்தியா கவுஹாத்தி நகரத்தில் நடத்த உள்ளது. அண்மையில் 2025-30 ஆண்டு வரை
எந்த நாட்டின் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது? வங்காளதேசம். அண்மையில் 2025 to 30 ஆண்டு வரை வங்காளதேச நாட்டின் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. அண்மையில் பட்டா சித்ரா ஓவியங்களுடன் தொடர்புடைய மாநிலங்கள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம். பட்டா சித்ரா ஓவியங்களுடன் தொடர்புடைய மாநிலங்கள் ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம். அண்மையில் விவசாய வயல்களுக்கு டிஜிட்டல் முறையில் நீர் விநியோக முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். அண்மையில் விவசாய வயல்களுக்கு டிஜிட்டல் முறையில் நீர் விநியோக முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். அண்மையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கிய அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அண்மையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கிய அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்திய நாடு ஜிம்பாப்வே. ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்திய நாடு ஜிம்பாப்வே. காங்கேசன் துறைமுகம் அமைந்துள்ள நாடு இலங்கை. காங்கேசன் துறைமுகம் அமைந்துள்ள நாடு இலங்கை. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தை நடத்துகிற நாடு இந்தியா. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் 26வது கூட்டத்தை நடத்துகிற நாடு இந்தியா. அண்மையில் எந்த நகரத்தில் இசான் திட்டம் தொடங்கப்பட்டது? நாக்பூர், மகாராஷ்டிரா. அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் நகரத்தில் இசான் திட்டம் தொடங்கப்பட்டது. 2024 சர்வதேச பிரதிநிதிகள் நாளுக்கான கருப்பொருள் டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். 2024 சர்வதேச பிரதிநிதிகள் நாளுக்கான கருப்பொருள் டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். கோங்ஜோம் நாளுடன் தொடர்புடைய மாநிலம் மணிப்பூர். கோங்ஜோம் நாளுடன் தொடர்புடைய மாநிலம் மணிப்பூர். சமீபத்தில் பேரிடர் தாங்குதிறன் உள்கட்டமைப்பு குறித்த 6வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. சமீபத்தில் பேரிடர் தாங்குதிறன் உள்கட்டமைப்பு குறித்த 6வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2024 ACC பாரா கானோ ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற பிராச்சி யாதவ் சார்ந்த மாநிலம் மத்திய பிரதேசம். 2024 ACC பாரா கானோ ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற பிராச்சி யாதவ் சார்ந்த மாநிலம் மத்திய பிரதேசம். அண்மையில் 2024 பெருங்கடல் தசாப்த மாநாடு நடைபெற்ற இடம் பார்சிலோனா, ஸ்பெயின். அண்மையில் 2024 பெருங்கடல் தசாப்த மாநாடு நடைபெற்ற இடம் பார்சிலோனா, ஸ்பெயின். அண்மையில் உலக இராணுவ செலவினங்களின் போக்குகள் 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். அண்மையில் உலக இராணுவ செலவினங்களின் போக்குகள் 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். 2024 உலக நூல் மற்றும் பதிப்புரிமை நாளுக்கான கருப்பொருள் ரீட் யுவர் வே. 2024 உலக நூல் மற்றும் பதிப்புரிமை நாளுக்கான கருப்பொருள் ரீட் யுவர் வே. ஆசியாவின் காலநிலை 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வானிலை அமைப்பு. ஆசியாவின் காலநிலை 2023 என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வானிலை அமைப்பு. முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள மாநிலம் கேரளா. முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள மாநிலம் கேரளா. அண்மையில் எந்த நாட்டின் அறிவியலாளர்கள் நொடிகளில் மின்னேற்றம் செய்யக்கூடிய சோடியம் அயன் மின்கலத்தை உருவாக்கியுள்ளனர்? தென்கொரியா. அண்மையில் தென்கொரியா நாட்டின் அறிவியலாளர்கள் நொடிகளில் மின்னேற்றம் செய்யக்கூடிய சோடியம் அயன் மின்கலத்தை உருவாக்கியுள்ளனர். அண்டரேஸ் என்பது சிவப்பு மீப்பெரும் மரக்க விண்மீன். அண்டரேஸ் என்பது சிவப்பு மீப்பெரும் மரக்க விண்மீன். சமீபத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் கூர்மையான நூல்கள் அல்லது மாஞ்சாவை முற்றிலும் தடை செய்ய அறிவுறுத்தியுள்ள அமைப்பு இந்திய விலங்குகள் நல வாரியம். சமீபத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும்
தீங்கு விளைவிக்கும் கூர்மையான நூல்கள் அல்லது மாஞ்சாவை முற்றிலும் தடை செய்ய அறிவித்துள்ள அமைப்பு இந்திய விலங்குகள் நல வாரியம். அஜ்ரக் ஜவுளி கைவினையுடன் தொடர்புடைய மாநிலம் குஜராத். அஜ்ரக் ஜவுளி கைவினையுடன் தொடர்புடைய மாநிலம் குஜராத். உலக டுனா நாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 1. உலக டுனா நாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 1. அண்மையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபைடால் யாருக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது? வைசாலி ரமேஷ் பாபு. அண்மையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபைடால் வைசாலி ரமேஷ் பாபு அவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டது. சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய வானூர்தி நிலையமான அல் மக்தூம் பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்க உள்ளதாக அறிவித்த நகரம் துபாய். சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய வானூர்தி நிலையமான அல் மக்தூம் பன்னாட்டு விமான நிலையத்தை உருவாக்க உள்ளதாக அறிவித்த நகரம் துபாய். காட்டுத்தீ காரணமாக அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பீம்தால் ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். காட்டுத்தீ காரணமாக அண்மை செய்திகளில் இடம்பெற்ற பீம்தால் ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட். ஐக்கியூ ஏரின் படி அண்மையில் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள நகரம் காத்மாண்டு. ஐக்கியூ ஏரின் படி அண்மையில் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள நகரம் காத்மாண்டு. அண்மையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய துறையால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் பவிஷ்யா இணையதளம். அண்மையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய துறையால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் பவிஷ்யா இணையதளம். பவிஷ்யா இணையதளம். ஒரு நிமிஷம். சமீபத்தில் யூபிஐ போன்ற உடனடி கட்டண சேவைகளுக்காக எந்த ஆப்பிரிக்க நாட்டுடனான ஒப்பந்தத்தில் என்பிசிஐ கையெழுத்திட்டது? நமீபியா. சமீபத்தில் யூபிஐ போன்ற உடனடி கட்டண சேவைகளுக்காக நமீபியா என்ற ஆப்பிரிக்க நாட்டுடனான ஒப்பந்தத்தில் என்பிசிஐ கையெழுத்திட்டது. அண்மையில் 2024ஆம் ஆண்டுக்கான பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது பெற்ற இந்தியர் பூர்ணிமா தேவி பர்மன். அண்மையில் 2024ஆம் ஆண்டுக்கான பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது பெற்ற இந்தியர் பூர்ணிமா தேவி பர்மன். சமீபத்தில் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் மேகாலயா மாநிலத்தின் எந்த மலைகளில் பழங்கால புதைப்படிவங்களை கண்டுபிடித்தனர்? தெற்கு காரோ மலைகள். சமீபத்தில் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் மேகாலயா மாநிலத்தின் தெற்கு காரோ மலைப்பகுதிகளில் பழங்கால புதைப்படிவங்களை கண்டுபிடித்தனர். அண்மையில் ஏஜிங் வெல் இன் ஏசியன் டெவலப்மெண்ட் பாலிசி என்ற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் ஆசிய வளர்ச்சி வங்கி. அண்மையில் ஏஜிங் வெல் இன் ஏசியன் டெவலப்மெண்ட் பாலிசி என்ற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் ஆசிய வளர்ச்சி வங்கி. சத்தியமங்கலம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1790. 1790 சத்தியமங்கலம் போர்.